இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் நெக் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளவுஸை ஃபஸ்ட் நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறவங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் மார்க் பண்ணுவீங்க. ஆரம்பிக்கிறப்போ அந்த மடித்த இடம், இந்த ஸ்டிச் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம டேப் வச்சுக்கலாம். அங்கேருந்து உங்களோட ப்ளவுஸோட ஹைட்டு இழுத்து வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதுக்கு ரொம்ப இழுக்காதீங்க. ப்ளவுஸோட அந்த இது இருந்தால் போதும். 14 இன்ச் இதில் இருக்குது, ப்ளஸ் 2 இன்ச் நான் இதோட சேர்த்து வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ 14 + 2 16 இன்ச் நம்ம வந்து இப்போ ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஆக்சுவல் ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 16 இன்ச்சு இப்போ இதில் ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக வச்சுட்டேன். 16 இன்ச்சு கீழே வந்து 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு 14 இன்ச்சு நம்மளோட ஆக்சுவல் ப்ளவுஸ். உங்கள் ப்ளவுஸ் என்ன இன்ச்சோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் மார்க்கர் சொன்னேன் இல்லையா, அந்த ஒயிட் மார்க்கரில் நான் லைட்டாக மார்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது வந்து அழியாது, ஒயிட் பென்சிலில் நம்ம செய்கிறது வந்து அழியாது. ஸோ அதனால் நம்ம லைட்டாக, உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ லைட்டாக மார்க் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் மார்க் பண்ணுறது. ஸோ நான் வச்சு அழுத்தி மார்க் பண்ணால் அசிங்கமாகிடும். ஸோ அதனால் நான் லைட்டாக மார்க் பண்ணுறேன். இப்போது நம்ம பேக் நெக்கோட நெக் பார்ட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த ஏரியா, இந்த இடத்துல எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பெரியவங்களுக்கு வந்து நம்ம 3 இன்ச் வச்சா போதும். சின்ன பசங்களுக்கு, அதாவது ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இல்லை காலேஜ் பசங்களுக்கு, ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு 2.5 வச்சா போதும். மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் 3 இன்ச் அப்படி தான் வைப்போம். கரெக்டாக இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி அகன்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ கரெக்ட் வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழ் சைடும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அகட்டி வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லா இடமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அகன்றக்கூடாது, நெக்கை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இது 3 இன்ச் இப்போ நான் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். கரெக்டாக வச்சா இந்த பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 3 இன்ச்சு நான் வந்து கரெக்டாக இருக்குது. அந்த ப்ளவுஸோட ஷேப் கரெக்டாக வரும். அப்போ தான் இப்போ கரெக்டாக 3 இன்ச் நம்ம வச்சுட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. நம்ம ஏற்கனவே 14 இன்ச் + 2 இன்ச் அந்த 16 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம வந்து கீழே நெக்கோட மார்க்கிங் நம்ம பார்க்கணும். நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம நெக்கோட டெப்த்து. ஸோ இப்போ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அந்த டாட்டில் அந்த ஷோல்டர் கரெக்டாக செட் ஆகுதான்னு வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இழுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 8 இன்ச்சு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். அங்கேருந்து கரெக்டாக 8 இன்ச்சில் நான் வந்து அடுத்து என்னோடய டெப்த்தை நான் மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 3 இன்ச்சு 8 இன்ச்சு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ப்ளவுஸை போட வேண்டாம், போட்டு மார்க் பண்ண வேண்டாம். சில பேர் வந்து அகலமான நெக்கு போடுவாங்க. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த ஷோல்டர் சைஸ் வந்து 2.5 தான் வரும். இங்கே பாருங்கள், வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு 2.5 கரெக்டாக இருக்கும். அப்போ 3 + 2.5 உங்களுக்கு 5.5 தான் இதோட லென்த் இருக்கும். நல்லா ப்ராடாக நெக் போடுறவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து 2 மட்டும்தான் வைப்பாங்க. இந்த இடத்துல 3.5ம் இந்த இடத்துல 2வும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா ப்ராடாக போடுறதா இருந்தால் 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. அகண்டு வரும், நெக்கு நல்லா அகலமாக பிரிஞ்சு வரும். ஷோல்டரில் வந்து 2 இன்ச் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்கோட டெப்த்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ நெக்கு அந்த கட்டிங் பார்ட் நம்ம எடுக்கிறதுக்காக இப்போ இந்த நெக்கை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு பேப்பரில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பரில் வந்து நான் வந்து இந்த இடம் வந்து 14 + 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ப்ளவுஸோட ஹைட்டு 14 + 2. இந்த இதில் வந்து நம்ம நெக் மார்க் பண்ணலாம். இப்போது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக் இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் 3 இன்ச் எடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கட்டிங் பாயிண்ட் வந்து 3 இன்ச்சு. ஸோ அந்த இடத்துல 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 8 இன்ச் வந்து நம்மளோட டெப்த்து, நெக்கோட டெப்த்து. அங்கேருந்து நான் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
இந்த 3 இன்ச் மார்க் பண்ணுறது யார் யாருக்கு அப்படின்னா அகண்டு நெக்கு போடாதவங்களுக்கு. சில பேர் கீழ்ப்பக்கம் அகலமாக போடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இன்னொரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சு. நான் இப்போ சொல்கிறது வந்து அடிப்பக்கம் அகலமாக வைக்கிறவங்களுக்கு. நான் மேலே ஷோல்டர் சைடில் நான் பேசவே இல்லை. நெக்கோட டெப்த்து கீழ்ப்பக்கம் அகலமாக வைக்கிறவங்களுக்கு 3.5 வச்சுக்கலாம். இல்லை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறவங்களுக்கு 3 வச்சுக்கிட்டா போதும். என்னோடய ப்ளவுஸ் எல்லாம் 3 தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் பாடியாக இருக்கவங்க வந்து பின்பக்கம் கீழே வந்து அகண்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து 3.5 வச்சுக்குவாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்லைட்டாக அடுத்தடுத்த ப்ளவுஸில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் 3 வச்சு பாருங்கள். அடுத்து உங்களோட இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா 3.25 அப்புறம் ஒரு 3.5 அப்படி வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே 3.5க்கு போகாதீங்க. சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வந்து 3 தான் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே 3 இன்ச்சில் தான் நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டிருக்கேன். 3.5 நான் வைக்கல. 3.5 அகண்டு போடுறவங்களுக்கு. இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து 3 இன்ச்சில் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். யூனெக் தான் நான் ஃபஸ்ட்டு போட சொல்வேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போடுறவங்க யூனெக்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன் யூனிக் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி வேறு நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து ஆரி போடும்போது பர்ஃபெக்டாக அந்த ஷார்ப் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி ஒரு தோணும். அதனால ஃபஸ்ட்டு யூனிக்கே ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த ஸ்கேல் வச்செல்லாம் தான் மார்க் பண்ணுவோம். ஏன்னா லைன்ஸ் நீட்டாக வந்தால் தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். டைலர்ஸ் வந்து இப்படி பென்சில் வச்சு இப்படி ஷேட் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த இவ்வளோ இது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உள்ளே கட் பண்ணி அப்படியே அவங்க மடித்து தைச்சிருவாங்க. தைக்கும்போது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம போடும்போது நம்ம இது மேலே இதுதான் ஸ்டார்டிங் லைன், நமக்கு இது மேலே நம்ம செயின் ஒன்று போடுவோம். அப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் செயினும் நீங்கள் போடுற ஃபஸ்ட்டு செயின் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக 3 இன்ச்சில் போட்டு கொடுத்தா தான் அவங்க வந்து இன்னொரு 1/2 இன்ச் வந்து உள்ளே வச்சு அவங்க வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 3 இன்ச்சில் போட்டிருக்கோம். அவங்க 2.5 இன்ச்சில் வந்து அவங்க மார்க் பண்ணிடுவாங்க. இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ அவங்க வந்து கரெக்டாக அந்த 2.5ல் அவங்க கட் பண்ணி உள்ளே மடித்து தைக்கும் போது நமக்கு கரெக்டாக 3 இன்ச்சில் நம்ம நெக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் இந்த 3 இன்ச்சில் நம்ம போட்டோன்னா இதில் கரெக்டாக இருக்கும். அவங்க கட் பண்ணி நமக்கு மடித்து தைக்கும் போது பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா வந்து ஒன்று குறுகி போயிடும், இல்லைனா அகண்டு போயிடும். அதுக்காக தான் இந்த மார்க்கிங்கை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு இப்போ நான் என்னோடய சாம்பிள் ப்ளவுஸை உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நான் எப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கரெக்டாக கிடச்சிருக்கு. நம்ம இந்த ப்ளவுஸில் எந்த பார்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா நம்ம கார்னர் எட்ஜை மடித்து தைக்கிறத பற்றி தான். அதாவது இந்த இடத்த பற்றி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த 3ல் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த இடம் மடித்து தைக்கும் போது உங்களுக்கு நெக்கு வந்து கரெக்டான சைஸில் கிடைக்கும். இப்போ இந்த பேப்பரில் நெக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ சைடெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே 3 இன்ச் நம்ம நெக்கு வச்சுருப்போமா, நெக்கோட உள்ள வெட்டுற இடம் வந்து நமக்கு 3 இன்ச்சு. அதே மாதிரி நெக்கோட டெப்த்து அது வந்து நம்ம 8 இன்ச் நம்ம வச்சுருக்கோம். சில பேர் வந்து 9 வச்சுக்குவாங்க, சில பேர் 7 வச்சுக்குவாங்க. அது உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம சைடெல்லாம் மார்க் பண்ணிடலாம். நம்ம சொன்ன மாதிரி இப்போ 2.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 2.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சும்மா சாம்பிளுக்கு காமிக்கிறேன் எப்படி அவங்க வெட்டுவாங்க டைலர்ஸ் அப்படிங்கிறது. இங்கே ஒரு 5 ஆர்ம் ஹோலுக்கு வந்து 5 வச்சு ஒரு பாக்ஸ் போட்டு அந்த இடத்துல வந்து கட்டிங்க்கு கொடுத்துருவாங்க. சும்மா ரேண்டமாக உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி அவங்க கட் பண்ணி எடுத்துருவாங்க. நமக்கு தேவையானது உள் பார்ட் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நமக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக தேவையில்லை. நம்ம எப்படி ப்ளவுஸில் வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நெக் வந்து ஒரு பா ஷேப் போட்டு நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு வரையணும். ஆனால் நான் இப்போ துணியில் அந்த மாதிரி வரைய போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இப்போ நான் பா ஷேப் போட்டு ரவுண்ட் ஸ்கேல் வச்சேன்னா அந்த பாவோட எட்ஜு இருக்கு இல்லையா, அந்த எட்ஜு வந்து உங்களுக்கு வந்து தெரியும், அசிங்கமாக தெரியும். அதனால என்ன பண்ண போகிறேன்னா நான் இப்போ வந்து டைரெக்டாக ஃப்ரெஞ்ச் கர்வையும் ஸ்கேலையும் வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த கார்னர்ஸ் வந்து அசிங்கமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஒயிட் மார்க்கர், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஒயிட் மார்க்கர் வந்து அழியாது அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு. கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து ஒயிட் மார்க்கரில் நம்ம வந்து லைன்ஸ் போட்டால் போதும். இப்போ நான் ஒயிட் மார்க்கர் வச்சு லைன் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல கர்வை நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா வந்து டிசைன் வந்து அந்த
பா ஷேப் அந்த இடத்த வந்து மறைச்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மறைக்கலை அப்படின்னா வந்து அந்த இடம் வந்து அசிங்கமாக தெரியும். ஃபஸ்ட் வாஷில் தான் அது வந்து போகும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறதா இருந்தால் அந்த இடத்த ஏதோ வச்சு பென்சில் வச்சு தீட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம சைடெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் வச்சு சைடை மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம லைன்ஸில் உங்களோட ப்ளவுஸை வைங்க. கீழே டெப்த்தையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க, மேலே ஷோல்டரையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள். அயன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ப்ளவுஸ் சுருக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும். இப்போது இந்த ஷோல்டர் 2.5 சொன்னல அதையும் இப்போ ஆர்ம் ஹோல் இந்த சைடையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஃபுல் லைன்ஸாக தீட்ட போகிறதில்ல, அங்கங்கே டாட்டாக தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோன்றதை பாருங்கள். ஷோல்டர் பாயிண்ட் 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸ் ஒன் சைடு மட்டும்தான் வச்சுருக்கேன், ஒரு ஹேண்டை மட்டும்தான் வச்சுருக்கேன். மேல் பக்கத்தை உள்ளே எடுத்து விட்டுட்டேன். இப்போது விரல் வச்சு அந்தந்த இடத்துல கரெக்டாக அந்த கட்டிங் ஜாயின் பண்ணுறாங்களே, கட் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்களே நம்ம ஆர்ம் ஹோலை, அந்த இடத்துல நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய சுண்டு விரல் இருக்க இடத்துல நான் ஒரு புள்ளி வைக்கிறேன். அடுத்து மோதிர விரல் இருக்க இடத்துல நான் ஒரு புள்ளி வைக்கிறேன். கரெக்டாக அந்த ஸ்டிச் மேலே உங்கள் கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அடுத்து நடுவிரல் இருக்க இடத்துல நான் வச்சு மார்க் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் இடத்துலையே வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போது கரெக்டாக அந்த அக்கல் சைடில் வச்சு மார்க் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு கரெக்டாக ஆர்ம் ஹோல் கிடச்சிருச்சு. இப்போது சைடை மார்க் பண்ணிவிடுங்க. சைடை மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அது அங்கங்கே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா போதும். நீங்கள் வந்து டார்க்காக வைக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி கீழேயும் மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போ நெக்கை சுற்றி மட்டும் நம்ம டிசைன் போடுறதுனா இங்கே நம்ம கரெக்டாக போட்டுருவோம், ட்ரேஸ் பண்ணிடுவோம். அதேமாதிரி இந்த மாதிரி டிசைன் போடுறதா இருந்தாலும் சரி, மீதி இடத்துல எல்லாம் நம்ம புட்டாஸ் போட்டுருவோம். அந்த லைன்ஸ்க்கு விட்டு வெளியே போகாத அளவுக்கு அங்கங்கே நம்ம புட்டாஸ் போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ப்ளவுஸில் எங்கே மார்க் பண்ணோம், இந்த ஆர்ம் ஹோல் அப்படி வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது டைலர் தைக்கும்போது அந்த இடம் வந்து தையல் லைனாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம ஃபுல் ப்ளவுஸ் நீங்கள் ஆரி போகிறதா இருந்தால் அந்த தையல் லைன் இப்போ நம்ம மார்க் பண்ண லைனுக்கு ஒரு ஸ்டிச் உள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஸ்டிச்சை, அதாவது உங்கள் ஆரியை நிறுத்திக்கோங்க. அதாவது ஃபுல் ப்ளவுஸ் நீங்கள் ஆரி போகிறதா இருந்ததுன்னா இந்த தையலில் அடிபடும். நம்ம வந்து கரெக்டாக இந்த மார்க்கிங்கில் நம்ம வரைக்கும் நம்ம தைச்சோன்னா, இந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம தைச்சோன்னா அந்த தையலில் அடிபடும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்டிச் முன்னாடியே நீங்கள் உங்கள் ஆரி ஒர்க்கை நிறுத்திக்கோங்க. ஏன்னா அவங்க கட்டிங் பண்ணும்போதோ இல்லை ஸ்டிச் பண்ணும்போதோ நம்ம வச்சுருக்க பீட்ஸோ இல்லை செயினோ உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆரி போடுறவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் ஒன்று பிஞ்சிச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாமே பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ நம்ம பேக் நெக்கில் ஒரு ஹாஃப் மார்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஹாஃப் இன்னும் மார்க் பண்ணலை. ஸோ அதை எப்படி மார்க் பண்ணுறது? திருப்பி நம்ம எல்லா ப்ளவுஸையும் போட்டு திருப்பி யூனெக் போட்டு ஸ்கேலை வச்சு வரைஞ்சி இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, நமக்கு ஒயிட் கார்பன் கிடைக்கும். ஸோ இந்த ஒயிட் கார்பனை நம்ம நெக்குக்கு கீழே வச்சுட்டு அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி ட்ரேஸ் எடுத்து அப்படி ஈவனாக பின்பக்கமும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பின்பக்கமும் விழுந்துடும். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த நெக்கு சைடில் வச்ச மார்க்கு எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணுறதுக்காக எனக்கு 2 கார்பனை நான் உள்பக்கம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற கார்பன் வந்து எல்லா பக்கமும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் பின்பக்கம் திருப்பி பார்க்கும்போது படலைன்னா திருப்பி ஒரு தடவை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கார்பனை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து எழுதாத பேனா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதோட டிப் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு ஸ்மூத்தாக நமக்கு அப்போ தான் வந்து மார்க் பண்ண வரும். இப்போது நான் வந்து அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நான் அதில் வச்சிட்றேன். அதே மாதிரி நெக்கையும் அப்படியே நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நெக்கு மார்க் பண்ணும்போது ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டைலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெட்டிடுவாங்க. ஒன் சைடு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெட்டிடுவாங்க. அவங்களுக்கு பின்பக்கம் மார்க்கிங் தேவையில்லை. ஆனால் நமக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பேனால் இப்படி கையில் மார்க் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, கையில் மார்க் பண்ணும்போது லைட்டாக ஷேக் ஆகும். உங்களுக்கு பின்னாடி பக்கம் விழுகிற லைன் வந்து ஈவன் லைனாக, நம்ம ஸ்கேலில் கோடு போடுற மாதிரி ஈவனாக இருக்காது.
இப்போ ஈவனாக இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம போடுற செயின் வந்து ஃபஸ்ட்டு செயின் வந்து ஸ்ட்ரைட் லைனில் வராது. அப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்காது. ஒரு சைடு வந்து ஒரு நீட்னஸும், இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேக்கான மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம எப்படி நெக்கை மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வரும். ஆரி போடுறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கெலாம் அது தேவையில்லை, நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அதுவும் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது இதெல்லாம் தான் நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 2-3 ப்ளவுஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்களே அதை நீங்கள் செட் பண்ணிக்குவீங்க. அப்புறம் நீங்கள் கையில் மார்க் பண்ணாலும் அந்த செயின் போடும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்குவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ விரித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு லைன்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக ஆரி போடுறவங்க இது மேலே அப்படியே நீங்கள் அந்த லைன் மேலேயே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு 2 சைடும் உங்களுக்கு நீட்டாக விழுந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கை மட்டும் சுற்றி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் பேக்கையும் நீங்கள் வந்து ஆரி போகிறதா இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் நெக்கை மட்டும் சுற்றி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டீங்க. சுற்றி இருக்க மீதி இருக்க முதுகுலாம் வந்து புட்டாஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டாட்டட் லைனை தாண்டி போகாமல் நீங்கள் புட்டாஸ் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல் நெக்கும் கவர் பண்ணுறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு லைன், அந்த நம்ம டாட் லைனுக்கு ஒரு லைனுக்கு, அதாவது ஒரு ஸ்டிச்சுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டிச்சஸ் யாரும் உங்கள் டிசைனை நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் போடாதீங்க. இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். அப்படி இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு மார்க் பண்ணும்போது வேறு என்ன டவுட்ஸ் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம பேக் நெக் மார்க் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கும் ஹேண்டும் மார்க் பண்ணணும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.